Hello all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி மேக்கப் சீரீஸோட டே 6 லுக். இந்த லுக்கை நான் எப்படி க்ரியேட் பண்ணேன்றதை வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து நைக்கா இல்லை அமேசான் இது மாதிரிலாம் எதுவும் கிடைக்காது. மெடிக்கலில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். இது வந்து என்னோடய டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் யூஸ் பண்ணணும் இல்லை, பட் இது ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து வித் SPF-ஓடு இருக்குது, SPF 15 இருக்குது இதில். பட் இதில் SPF இருந்தாலுமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் நான் வந்து மிலானி பிராண்ட்லேருந்து ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் எடுத்திருக்கேன். ப்ரைமர் வந்து ஆஸ் பர் உங்களோட விஷ் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். இது வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் ஆயிலி ஸ்கின் அப்படின்னா மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணுங்கள். மிலானி வந்து நல்லாயிருக்கும், ப்ரொஃபஷ்னலாகவும் யூஸ் பண்ணலாம். இஃப் இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ப்ரைமர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ப்ரைமரும் அப்ளை பண்ணிட்டேன். தென் இன்றைக்கி நான் வந்து LA Girlோட சேம் என்னோடய ஷேடு ஃபான் கன்சீலர் தான் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு கரெக்டாக யூஸ் பண்ணல, ஸோ அதனால் டேரெக்டாக வந்து கன்சீலருக்கே போகிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி மொத்த ப்ராடக்ட்டையும் எடுத்துடக்கூடாது. ஸோ ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கணும். இந்த கன்சீலர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் என்ன கன்சீலர் வச்சுருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதனால் எனக்கு வந்து இந்த கன்சீலரை தாண்டி வேறு கன்சீலர் எனக்கு போகிறதுக்கு வந்து இஷ்டம் இல்லை. ஸோ அதனால தான் நான் டெய்லி வந்து சேம் கன்சீலரே யூஸ் பண்ணுறேன். தென் நான் இன்றைக்கி மெப்ளினோட ஸ்ட்ராப் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இது எங்கெல்லாம் வேணுமோ நீங்கள் லைக் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஷைனிங்காக ரொம்ப வந்து இதுவாக வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். நான் என்னோடய ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி இது கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிவிடுங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதுக்கு மேலே வந்து ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு மெப்ளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். என்னோடய ஷேட் வந்து 330. இது கொஞ்சம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட, பட் ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கு. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும் இல்லை அந்த ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கெலாம் கூட நீங்கள் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான், ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதில் இருக்க ஸ்பாஞ்சை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ப்ரஷ் வேணுன்னா நீங்கள் ப்ரஷ்லேயும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ஃபவுண்டேஷனே போதும்னு நினச்சிங்கன்னா, எனக்கு வந்து காம்பேக்ட் பவுடர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லூஸ் பவுடர், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி லைட்டாக ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து கிளாஸர் விசேஜ் ப்ரான்சர். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வித் இதில் வந்து கொஞ்சம் ஷைனிங் இருக்கும்.
தெரியுதா? நான் மைல்டாக தான் பண்ணியிருக்கேன், எனக்கு மைல்டாக போதும். தென் அதே மாதிரி என்னோடய ஜா லைனில் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரான்சர் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு தெரியும் என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கல்ப்டடாக தெரியும். ஸோ அதுக்காக தான் ப்ரான்ஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி வந்து ப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆர்ட் ரிதமோட பிங்க் ப்ளஷ் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்ட்ராபெரி க்ரீம் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஹைலைட்டர் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்ச வெட் அண்ட் ஒயிட்லேயே நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஸ்ட்ராபெரி க்ரீம் போட்டிருக்கேன், அதனால் ரொம்ப மைல்டாக தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களோட ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிஎஸ்சியோட ஐப்ரோ பேலட் எடுத்திருக்கேன் ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு. பவுடரில் தான் ஃபில் பண்ணணுன்றது கிடையாது, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த பிஎஸ்சி ப்ராடக்ட் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் கிளியர் வாங்கிக்கோங்க. மிஸ் கிளியர் நல்லாயிருக்கு ஐப்ரோ பேலட். இன்னொன்று வந்து மார்ஸ்துமே ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை எனக்கு வந்து சிங்கிளாக ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டி அண்ட் மார்ஸில் வந்து அந்த சிங்கிள் மட்டும் வரும். கீழே வந்து லைனர் வந்து இருக்கும், ஜெல் லைனர், மேலே வந்து பவுடர் இருக்கும். ஸோ அது நீங்கள் வாங்கிக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி ஐ மேக்கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லிப் ஷைன் அப்படின்ற ஒரு ஜூடியோட இது லிப்ஸ்டிக்கு. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா செரி நெக்டார் ஷிம்மர். இதை நான் வந்து என்னோடய ஐஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன், ஐ மேக்கப்புக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் லைட்டாக வந்து என்னோடய ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2 சைடும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் பிளெண்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியுதா, நான் வந்து ரொம்ப மைல்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து லிப்ஸ்டிக்கு. இதில் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஷிம்மர் இருக்கும், நம்ம ஐ ஷேடோ ஷிம்மர்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து ஷிம்மர் இருக்குது. இது ஆக்சுவலாக லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஐ மேக்கப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்பயும் யூஸ் பண்ணுற ஜூடியோ காஜல் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து எனக்கு லைனர் வந்து ப்ராப்பர் லைனர் வேணாம், அதனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்மோக்கி லைனர் வேணுன்றதுக்காக கொஞ்சமாக வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு இதை நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். பாருங்கள், ரொம்ப மைல்டாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ பென்சில் ப்ரஷ் வச்சு என்ன பண்ணுறேன், பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதில் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து மார்ஸோட ஐ ஷேடோ பேலட்டு. இதில் வந்து நான் இந்த கலர் எடுத்துக்க போகிறேன். ஸோ என்னோடய ஐலைனரை வந்து நான் இந்த கலர் வச்சு மேலே செட் பண்ண போகிறேன். ஸோ ஐ மேக்கப் கம்ப்ளீட்டட். இப்போ வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது வந்து மேட் லிப்ஸ்டிக்கு. இது வந்து கேரக்டரோட பிராண்டு. பர்டிகுலராக இதில் வந்து உங்களுக்கு நேம் எதுவும், அதாவது கலரோட நேம் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் நான் இந்த ஷேட் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ நான் லிப்ஸ்டிக்கும் அப்ளை பண்ணிட்டேன். இதுதான் ஃபைனலாக லுக்கு. ஸோ ஜுவல்ஸ்லாம் போட்டு ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த பீஸ் தான் இதுக்கு வியர் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு தான் இயரிங். ஸோ இதுதான் ஆக்சுவலாக பேங்கில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த காஸ்டியூம் போடுறதுக்கு. ஸோ பிந்தி வச்சாச்சு. இதுதான் ஃபைனல் லுக்.